புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. உங்களை ஸ்டால் போட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ வேல் சொக்கநாதன், அங்கே உங்களை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வீட்டில் 2 பேர், அக்கா தங்கை கூட இல்லை, ஓரகத்தி 2 பேருமே. ஸோ 2 பேரும் இணைஞ்சி ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேங்க. இப்போ சூடம் உற்பத்தி பண்ணுறீங்க இல்லையா, இதில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இது ஃபஸ்ட்டு குறைஞ்ச முதலீட்டில் எது ஆரம்பிக்கணுன்ட்டு பார்த்தோம். நிறையா ரிசர்ச் பண்ணதில் இது சரியாக வரும்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. இது கூட கற்பூரம், கற்பூரத்துக்கூடயே பச்சை கற்பூரம், அப்புறம் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அது மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ண புதுசில் கவர்மெண்ட் லோன் எடுத்தோம். அங்கேருந்து கூப்பிட்டாங்க ஸ்டால் போடுறதுக்கு. அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் இன்னுமே நல்லாவே ரீச் ஆச்சு. இது நாங்களாக போயிட்டு எல்லா கடையிலையும் கேட்டு கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்டாலுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் வந்ததுனால அது முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே ரீச் ஆகிடுச்சு. அப்புறமா சரி, இது கூட எல்லா பூஜை பொருளும் சேர்க்கணுன்றதுக்காக ஒன்று ஆட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல எல்லாமே வாங்குகிற மாதிரி. இது முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஆரம்பிக்கலாம். ஏன்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதனால் ஆரம்பிக்கலாம். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை? பேசிக் மிஷின் தான். ஆமாம், மிஷின் எவ்வளோ ஆகுது? இது 2 லட்சம் இந்த மிஷினு. அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் வாங்கணும். அப்போ ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் கூட ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்களா? ஆமாம், இது மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி. அதனால் கூட எதுவும் கண்ட கெமிக்கல் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம நல்ல மெட்டீரியலாக வாங்கிட்டு போட்டால் தான் நமக்கு நல்ல கற்பூரம் கிடைக்கும். நாங்கள் இப்போதைக்கு அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க நல்லா இருக்குது. அதனால தான் நல்லா இப்போ ரீச் ஆகுது. அது மாதிரி புது புது ஷேப்பும் கொண்டு வந்திருக்கோம். இப்போது சூடம்லாம் கோவில்லையே ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கறி படிஞ்சு புகை படிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறக்குது. அந்த கறித்தூள் மாதிரி ஒரு மாதிரி பறக்குது. அந்த மாதிரிலாம் இதில் இருக்குதா? இது நீங்கள் ரொம்ப பியூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி இருக்குமா இது? ஆமாம், இது இப்போ நார்மலாக இருக்கிற மற்ற கடையில் நீங்கள் சொல்கிற மாதிரி கோவிலில் கிடைக்கிற கற்பூரம்லாம் பார்த்திங்கன்னா அது கூட கெமிக்கல் நிறையா ஆட் பண்ணுவாங்க. 2 விதமான மெட்டீரியல் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது பண்ணக்குள்ளே அது எரி வைக்கும்போது மேலெல்லாம் கருப்பாக படிய ஆரம்பிக்கும், பறக்கும். எரியும் போதே கருப்பாக பறக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பறக்காது. இது ரொம்ப நேரம் நின்று எரியும். இது கனம் அதிகம். அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 கற்பூரம் நீங்கள் எடை போட்டாலுமே 2 கிராம் கொஞ்சம் அதோட எடையே பார்த்தீங்கன்னா 2 கிராம் 3 கிராம் அது மாதிரி தான் வரும். அது இதை பார்த்தீங்கன்னா 4 கிராம். இந்த ஒரு கற்பூரமே பார்த்தீங்கன்னா 4 கிராம் இருக்கும். இது ரொம்ப நேரம் நின்று எரியும், அடர்த்தியும் அதிகம். எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கற்பூரத்தில் தண்ணி மாதிரி பரவும். இதில் பரவாது, மெழுகு மாதிரி நிற்கும். சிலது மெழுகு மாதிரி நிற்கும், சிலது தண்ணி மாதிரி படியும். இது ரொம்ப நேரம் நின்று எரியும். எரியும் போதே அந்த தண்ணி நீராவி மாதிரி வருது, அது எல்லாமே ஆவியாயிடும். தட்டில் அது எரிய வைக்கிற பாத்திரத்தில் அந்த இதே இருக்காது, கருப்பும் படியாது. கருப்புனா பறக்குது இல்லை, கருப்பா அந்த மாதிரி எதுவும் படியவும் படியாது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை முதல்ல அப்ரோச் பண்ணீங்க? சுய உதவி குழு ஒன்று, அது மூலயமா நாங்கள் போனோம். அக்ஷயா அறக்கட்டளை அந்த குழு பேர். அவங்க தான் கூட்டிகிட்டு இது மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மிஷின் வாங்கினோம். மிஷின் வாங்கிட்டு அவங்க மூலயமா தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க தான் கூப்பிட்டு நபார்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. வேல் சொக்கநாதன் மண்டபம். அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் ஸ்டால் போட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் நாங்களே கடையாக போவோம். அந்த அளவுக்கு ரீச் இல்லை. அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் போனோம். அங்கே மக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்க. அங்கே பார்த்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கோகுலம் எங்கள் கம்பெனி பேர், அது ரொம்ப நல்லாவே ரீச் ஆகிருக்கு. எல்லாருமே நல்லபடியாக வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த ஆஃபீஸர், அந்த பேங்க் நபார்டு ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்களே கற்பூரத்தை ஏற்றி நாங்கள் எல்லாத்தையும் டெமோவும் காமிச்சோம். யார் கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட டெமோ காமிச்சோம். எல்லாருக்குமே பிடிச்சி போய் நிறைய பேர் டெமோ பார்த்துட்டு நிறையா வாங்கிட்டு போனாங்க. அந்த ஹெட் ஆஃபீஸர் அன்னைக்கு மட்டுமே 1 கிலோ வாங்கிட்டு போனார்.
ஓகே, ரொம்ப சிறப்பான ஒரு பணிமா இது. ஏன்னா கோயில் அப்படின்னு நினச்ச உடனே சூடம் தான் ஞாபகம் வரும். மற்ற என்னத்தை வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ டக்குன்னு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சூடத்தை வாங்கிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி அதை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கண்ட இடத்துல ஏற்றக்கூடாது, அதெல்லாம் ரூல் வந்துருச்சு இப்போது. அதெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப அழகாக வந்து நீங்கள் வந்து அந்த கறிப்படியாது அது மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் வந்து பியூராக கொடுக்குறோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். பெண்கள் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்குறீங்க. உங்களுடைய தொழில் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைக்க வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எல்லாருமே வீடுங்களில் வாங்கி ஏற்றி பாருங்கள். கோவிலை விட வீட்டில் வாங்கி ஏற்றுறதுக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட்டான கற்பூரம். அது கூட பூஜை ஐட்டம், இது கூட சாம்பிராணி, பச்சை கற்பூரம், சாம்பிராணி, பொடி சாம்பிராணி, தசாங்கு இதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறோம். இது சாம்பிராணி போடும்போது சாம்பிராணி மட்டும் போடாமல் கூட தசாங்கமும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஸ்மெல் நல்லாவே ஹெவியாக இருக்கும். தசாங்கம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை பொருளை வச்சு பண்ணுறதுனால ரொம்ப நல்ல வைப்ரேட் கிடைக்கும். பச்சை கற்பூரம் சொல்கிறாங்க இல்லையா, இதை வந்து எதனால் வீட்டில் வைக்கணும்னு சொல்கிறாங்க? பச்சை கற்பூரம் வந்துட்டு பூஜை ரூமில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே கொடுக்கும். இதை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது நல்ல வாசனை கூட நல்ல வாசனை வரும். மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பூஜை பண்ணும்போது தேவையில்லாத எண்ணம்லாம் எதுவும் வராது. சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், அது சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஸ்வீட் ஐட்டம் கோவிலில் செய்கிற எல்லா பிரசாதத்துக்குமே இது கொஞ்சம் துளசி தீர்த்தத்தில் கூட இதை போட்டு கொடுப்போம். உடம்புக்கு ரொம்ப பெருமாள் கோயில் துளசி தீர்த்தம் அதுலேயும் மேக்ஸிமம் அந்த ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும்ல. சக்கரை பொங்கல் எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க. ஆமாம். ஓகே ஓகே, ரொம்ப சிறப்புமா. வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கீங்க. இது வந்து மேலும் மேலும் பெருகி நீங்கள் வந்து பெரிய தொழிலதிபராக வரணும் அப்படின்னு வந்து 2 பேருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும். வணக்கம். நன்றி.